2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்ற பிரதமர் மோடிக்கு லண்டன் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டாமர், மன்னர் 3ஆம் சார்லஸ் ஆகியோரை சந்திக்கவிருக்கிறார். மேலும் தடையற்ற வர்த்தகம், பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டன் விமான நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். கையில் தேசிய கொடியை ஏந்தியபடியே காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் இருகரம் கூப்பி வரவேற்க பிரதமர் மோடியும் கையை பிடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக கடந்த திங்கட்கிழமை அச்சுதானந்தன் காலமானார். இதையடுத்து அவருடைய உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் வலிய சுடுகாட்டில் அச்சுதானந்தன் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. டெல்லியில் அல்-கொய்தா இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்ததாக 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியின் சாந்தினி சவுக் பகுதியில் வசிக்கும் முகமது ஃபைக் என்பவர் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் அதன் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் உள்ள ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் கனமழை காரணமாக சரிந்து விழுந்த பாறைகளை வெடிவைத்து தகர்த்து அகற்றும் பணிகள் நடைபெற்றன. கனமழையின் போது பாறைகள் சரிந்து சாலையில் விழுந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாறைகளை வெடிவைத்து தகர்த்தி அகற்றிய பின்னர் போக்குவரத்து சீரானது. மேற்கு வங்க மாநிலம் அசன்சோல் அடுத்த கலாச்சாரியா பகுதியில் உள்ள தாமோதர் ஆற்றின் மீது இருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. இந்த பாலத்தின் வழியாக பெரிய குழாய் மூலம் நகரத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் பாலம் இடிந்து விழுந்ததால் குழாய் உடைந்து சேதமடைந்தது. தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் யமுனை ஆற்றில் 204.13 மீட்டர் உயரத்திற்கு பாலத்திற்கு கீழ் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் கனமழை நீடித்தால் யமுனை ஆற்றில் ஆபத்தான அளவை எட்டும் என கூறப்படுகிறது. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொச்சி மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் வளாகத்தில் அமைந்துள்ள குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கேரளாவில் தற்போது தென்மேற்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் பெண்கள் கல்லூரிக்குள் புகுந்த இளைஞர் புத்தகங்களை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜக்தியால் மாவட்டத்தில் உள்ள அரசு பெண்கள் ஜூனியர் கல்லூரியில் இந்த புத்தக திருட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அரசு பேருந்து நிலையத்தில் வெடிபொருள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலாசிபாலியா BMTC பேருந்து நிலையத்தின் கழிப்பறை அருகே வெடிபொருள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை நடத்திய போலீசார் ஒரு பையில் ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டர்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். கர்நாடகாவின் பெங்களூரு விமான நிலையத்தில் குளியல் சோப்புக்குள் மறைத்து கொக்கைன் போதைப் பொருள் கடத்தி வந்ததாக 2 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டனர். மணிப்பூர் மற்றும் மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த அப்பெண்களிடமிருந்து 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 7.5 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்விரு பெண்களும் குவாஹாத்தியிலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் வந்திறங்கினர். ஸ்பைஸ் ஜெட் விவகாரத்தில் இழப்பீடு கோரிய கலாநிதி மாறனின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டதோடு டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் உறுதி செய்தது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவன பங்குதாரர் அஜய் சிங் கலாநிதி மாறனுக்கு 579 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நடுவர் மன்றம் அளித்திருந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் நேற்றிரவு பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், அண்ணா சாலை, காமராஜர் சாலை, சேப்பாக்கம், எழும்பூர், கோடம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ந்தனர். குறிப்பாக திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பாரிவாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மார்பளவு வெண்கல சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை உதயநிதி ஸ்டாலின் வழங்கிய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நலமுடன் உள்ளதாகவும் 3 நாட்களில் நலமுடன் வீடு திரும்புவார் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சென்னீர்குப்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்களிடையே பேசிய அவர், முதலமைச்சர் தமிழக மக்கள் அன்பால் நலமுடன் வீடு திரும்புவார் என்றார். திமுக ஆட்சியில் கிட்னி திருடப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிமுக தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், ஏழை எளிய மக்கள் மருத்துவமனையை நம்பி சிகிச்சைக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் உடல் பாகங்களை பாற்றாக கட் பண்ணி எடுத்துச் சென்று லட்சக்கணக்கில் விற்பதாக விமர்சித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உடல்நலம் சீராக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை நெற்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முத்து இறப்பின் போது முதல்வர் கூடுதல் நேரம் செலவிட்டதால் சோர்வு ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த திங்கட்கிழமை 3 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் வீட்டில் தனது இருக்கையின் கீழ் வைக்கப்பட்டிருந்ததாக கூறிய ஒட்டு கேட்கும் கருவி கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த கருவி தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் சென்னையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதோடு சைபர் கிரைம் போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது. வெறும் 20 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறப் போகும் திமுக எதற்காக கருத்து கணிப்பு நடத்துகிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இதற்கு முன்பு பல மோசமான தோல்விகளை திமுக சந்தித்திருப்பதாகவும் அதை நோக்கியே தற்போதைய தேர்தல் களம் செல்வதாகவும் தெரிவித்தார். கீழடியின் தொன்மை நிரூபிக்கப்பட்டுள்ள போதிலும் மத்திய அரசு அதனை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கீழடியின் அகழாய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிடுமாறு மக்களவையில் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக மயில் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வழித்தடம் 4இல் சுரங்கம் தோண்டும் பணிகளை நிறைவு செய்திருக்கிறது. 2024 மே 2ஆம் தேதி பனகல் பூங்கா பகுதியில் சுரங்கம் தோண்டும் பணியை துவக்கிய மயில் இயந்திரம் 2047 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு ஆற்காடு சாலை மீனாட்சி கல்லூரி அருகில் கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே ஹவாலா பணம் கைமாற்றிய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மாநகராட்சி வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தியிருந்த காரில் சோதனை நடத்திய போலீசார் அக்கும்பலிடமிருந்து 3,80 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்து வருமான வரி துறையினரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் இதற்காக ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கோயில் முழுவதும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
திருச்சி விமான நிலையம் முதல் டிவிஎஸ் டோல்கேட் சுற்றுலா மாளிகை வரை வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விமான நிலையத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அங்கு வரும் வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. வரும் 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 26ஆம் தேதி தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார். 24 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற காவல் நிலைய மரண வழக்கில் சிறையில் உள்ள போலீசாருக்கு ஜாமீன் வழங்க மதுரை கிளை மறுத்துவிட்டது. 1999 தூத்துக்குடியில் வெடிகுண்டு வழக்கில் கைதான வின்சென்ட் என்பவர் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதியாக இருந்தபோது உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விசாரணைக்கு ஏற்ற மாவட்ட முதலாவது அமர்வு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட டிஎஸ்பி உள்ளிட்ட 9 போலீசாருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே 4 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அரசு பள்ளி ஆசிரியரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். அரசு நடுநிலை பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரியும் பாலகிருஷ்ணன் என்பவர் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் 4 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. சென்னையில் 7 வயது மகளை கொலை செய்த தந்தைக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி ஆலந்தூர் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. MKH சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கிய சதீஷ்குமார் என்பவர் தனது 7 வயது மகள் ஸ்டெஃபி ரோஸை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றார். தற்கொலை முயற்சி செய்த சதீஷ்குமார் மீட்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திருவாக்கவுண்டனூர் பகுதியில் இயங்கி வரும் டீக்கடையில் ஓசியில் சிகரெட் கேட்டு அடாவடியில் ஈடுபட்ட ரவுடி கும்பல் டீக்கடை ஊழியரை சரமாரியாக தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்ரீனிவாசா காஃபி பார் எனும் டீக்கடைக்கு சென்ற கும்பல் அங்கு கேஷியராக பணிபுரியும் ராம் என்பவரிடம் ஓசியில் சிகரெட் கேட்டு தகராறு செய்தனர். ஒரு கோவிலில் உள்ள சிலையை உருவாக்கும் சிற்பி போன்றவர்கள் மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்கள் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்தார். கல்லடை குறிச்சியில் உள்ள திலகர் வித்யாலயம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆட்சியர் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தில் போலீஸ் வாகனத்தை அவர்களே தள்ளி ஸ்டார்ட் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுக்கும் நிலையில் வீடியோவை பார்த்த பலரும் இந்த வாகனத்தில் சென்று எப்படி குற்றவாளியை பிடிப்பார்கள் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 10வது நாளாக நடைபெற்ற சிபிஐ விசாரணையில் மருத்துவர் மற்றும் கோயில் பணியாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள ஈரோடு தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் விபத்து காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ் பேராசிரியர்களை ஒருமையில் பேசியதோடு வருகை பதிவேட்டில் அனுமதியின்றி கையெழுத்திட்டதால் மெமோ வழங்கிய கல்லூரி கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி கண்காணிப்பாளரான செல்வராஜ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காமனூர் தட்டு மலை கிராமத்தில் 10,000 ரூபாய் கடனுக்காக விவசாய நிலத்தில் கொத்தடிமைகளாக இருந்த கர்ப்பிணி பெண் உள்பட 7 பேரை கோட்டாட்சியர் மீட்டு சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தனர். மகாவிஷ்ணு என்பவரிடம் 10,000 ரூபாய் கடன் வாங்கியதற்காக கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் பகுதியில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறந்தவெளி கிணறு கடந்த 4 ஆண்டுகளாக திறக்காமல் அப்படியே உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திறக்காமல் உள்ளதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மாளிகைமேடு கிராமத்தில் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாய கடன் செலுத்தவில்லை என கோரி ஊழியர் மது போதையில் ஆபாசமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வங்கி ஊழியர் மணி என்பவர் மது போதையில் ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை உடனே ஊழியர்கள் சீரமைத்தனர். சாலையோரம் சுமார் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடலரிப்பு தடுப்புச் சுவர் உடனடியாக அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை போலவே ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான மருத்துவ கவுன்சில் விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த திட்டத்தில் முழு உடல் பரிசோதனையும் நடைபெறும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த கடப்பேரி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மின்கம்பியை உரசும் வகையில் இரும்பு கம்பிகளை கொண்டு பந்தலமைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அதிகாரிகள் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மகனை கொலை செய்துவிட்டு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டதாக நாடகமாடிய தந்தையை போலீசார் கைது செய்தனர். லிங்கம்பட்டி அண்ணா நகரைச் சேர்ந்த தர்மதுரை என்பவர் மதுபோதையில் தகராறு செய்து தாக்க முயன்றதால் தந்தை மருதுபாண்டி தலையணையால் அமுக்கி கொலை செய்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வட சிறுவலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் கடந்த 13 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பத்மாவதி என்ற தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய மாணவர்கள் மற்றும் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலத்தில் ஆன்லைன் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 200க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்ததால் பரபரப்பு நிலவியது. கருங்கல்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மார்க்கெட்டிங் மாஸ்டர் என்கிற செயலியை தொடங்கி 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 9,000 ரூபாய் கிடைக்கும் என கூறி ஏராளமானோரிடம் மோசடி செய்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் அதிகமாக ஊழல் நடப்பதாகவும் வரி பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் திமுக சேர்மன் மீது திமுக கவுன்சிலரே புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். பேரூராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் கூட முறைகேடு நடப்பதாக திமுக கவுன்சிலர் மஞ்சுளா புகார் தெரிவித்தார். மாஞ்சோலை மக்களுக்கு இறுதி அத்தியாயம் எழுத தமிழக அரசு நினைத்தால் அவர்களுக்கு 2026 தேர்தலில் இறுதி அத்தியாயத்தை எழுதுவோம் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் பவானியில் திமுக கவுன்சிலர் காவிரி ஆற்றங்கரையை ஆக்கிரமித்திருப்பதாக வட்டாட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் அதிமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. திமுக கவுன்சிலர் மோகன்ராஜ் எல்லையம்மன் கோவில் எதிரே மூதாட்டி குடியிருந்த ஓட்டு வீட்டை இடித்துவிட்டு சொந்த தொழிலுக்கு பயன்படுத்தி வருவதாக புகார் தெரிவித்தனர். திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு மக்களிடம் ஓடிபி பெற தடை விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை திமுக நடத்தி வரும் நிலையில் அதற்காக மக்களிடம் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்தது. திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு துணை நிற்கும் என்றார்.
தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கால்நடை மருத்துவ படிப்பிற்கு 20,515 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை மாதவரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணி விரைவில் நிறைவடையும் என்றார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் காவல்துறைக்கு சொந்தமான கண்காணிப்பு கேமராக்களை மறைத்து அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனர்கள் தொடர்பான வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சாலையை சுற்றி எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிசிடிவி கேமராவை மறைத்து வைக்கப்பட்டுள்ளது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சி பெண் நிர்வாகியை போலீசார் கைது செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். தியாகராய நகரைச் சேர்ந்த ஸ்னேகா மோகன் கடந்த 21ஆம் தேதி ஆட்டோவில் சென்றபோது ஓட்டுநர் 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த பிரசாத்தை செருப்பாலும் கைகளாலும் தாக்கிய வீடியோ இணையத்தில் வைரலானது. மதுரை மாநகராட்சியில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி மாநகராட்சி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரள் முறையீடு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய சங்கத்தினர், பணி இடைநீக்கத்தை ரத்து செய்யாவிட்டால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு கொடுப்போம் என தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பாதிரிவேடு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிறிய மண்டபத்தில் முகாம் நடைபெற்ற நிலையில் போதிய அளவிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. கோவையில் வடமாநில தொழிலாளர்களை கடத்திச் சென்று பணம் பறித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்தது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 3 பேர் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு கோவை திரும்பிய போது ஆட்டோ ஓட்டுநர்கள் செந்தில்குமார், நௌஃபல் பாஷா ஆகியோர் கடத்தி மிரட்டி பணம் பறித்தனர். திருவாரூரில் மதுபோதையில் இருந்த 2 சிறார்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்த நிலையில் அவர்களிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த திருட்டு சம்பவத்தில் பழைய இரும்பு கடைக்காரரான கவிராஜ் என்பவர் உடன் இருந்தது தெரிய வந்த நிலையில் 2 சிறார்கள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிறப்பு சான்றிதழில் பெயர் பிழை திருத்தம் செய்வதற்கு 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்ற பெண் தாசில்தாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். ரசாயனம் தடவிய பணத்தை புகாரளித்த பெண்ணிடம் கொடுத்த போலீசார் அதனை தாசில்தார் சவுந்தரவள்ளியிடம் கொடுக்கும்போது ஆதாரத்துடன் பிடித்தனர். பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தி மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கட்சி பாகுபாடின்றி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயரதிகாரிகள் 3 பேர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சுந்தரேசன் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்ததை அடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ராமேஸ்வரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவரின் படகில் 8 கிலோ எடை கொண்ட அரிய வகை சூரிய மீன் சிக்கியது. அரிதாக பிடிபடக்கூடிய சூரிய மீனை மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் டெஸ்ட் டிரைவ் செய்வதாக கூறி காரை திருடிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். சக்திவேல் என்பவர் தனது டாடா சஃபாரி காரை விற்பனை செய்யவிருப்பதாக பேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருந்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட வீரச்செல்வம் என்பவர் காரை ஓட்டி பார்ப்பதாக கூறி எடுத்துச் சென்று தலைமறைவானதாக கூறப்படுகிறது. கோவை கருமத்தம்பட்டி அருகே பூ வியாபாரம் செய்து வரும் பெண்கள் இருவர் குடுமிப்பிடி சண்டையிட்டதன் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. காரில் பூ வாங்க வந்த வாடிக்கையாளர்களுக்கு முதலில் பூ கொடுப்பது யார் என்பதில் ஏற்பட்ட தகராறில் 2 பெண்களும் தலைமுடியை மாறி மாறி பற்றி கொண்டு சண்டையிட்டனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பின்புறம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் இடித்து தள்ளப்பட்டன. இடத்தை காலி செய்ய சொல்லி நோட்டீஸ் கொடுத்த சில மணி நேரத்திலேயே பொக்லைன் இயந்திரம் மூலம் கடைகளை அகற்றியதாக அங்கு கடை வைத்திருந்த வணிகர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் மீண்டும் கடைகளுக்கு செல்லாதபடி இருக்க பள்ளம் தோண்டி போட்டிருப்பதாகவும் புகார் கூறினர்.
அங்கன்வாடி மையங்களில் அழுகிய முட்டை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை விடுத்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் கெட்டுப்போன முட்டை வழங்கிய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் குடிநீர் வசதி இல்லை என பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு வருகை தரும் பக்தர்கள் குடிநீருக்காக ஆற்று நீரை எடுத்துச் செல்கின்றனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டியில் தண்ணீர் நிரப்ப பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைடல் பார்க் அருகே சவுடு மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 4 டாரஸ் லாரிகள் மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். டைடல் பார்க் லெட்டர் பேடை வாகனத்தில் ஒட்டி வைத்து சவுடு மணலை கடத்திய நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புளியங்குடி பகுதியில் அடுத்தடுத்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக புகார்கள் வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கண்ணன் என்பவனை கைது செய்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கரூரில் நடைபெற்ற சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு உணவுக்காக வழங்கிய டோக்கன்களை திரும்ப பெற்றுக்கொண்டு நிர்வாகம் உரிய பணத்தை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தங்குமிடம், உணவு ஆகியவற்றுக்கு பணம் வசூல் செய்த நிலையில் பின்னர் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் காட்டுவிளையில் பிரிந்து வாழும் மனைவி மற்றும் மகனை அடியாட்களுடன் சென்று வீடு புகுந்து தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புகாரின் அடிப்படையில் பிளாரன்ஸ் லீலாவதி, மகன் ஆக்சல் ஆகியோரை தாக்கிய கணவர் மோகன்தாஸ் மற்றும் 25 பேர் மீது போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வடமாநில இளைஞர் கொலை வழக்கில் ஈரோடு மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தம்பதிக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. தண்ணீர் பந்தல்பாளையத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் சோனு என்கிற ராஜ் தாங்கி தகாத உறவு விவகாரத்தில் அதே மாநிலத்தைச் சேர்ந்த ரேவதாஸ் சரிவான், அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோரால் கொலை செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அடுத்த நரசிம்மபுரம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆதனூர் தெற்கு தெருவில் வசித்து வரும் காசிநாதன் என்பவருடைய மகன் மணிகண்டன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வசமாக சிக்கினார். திருவள்ளூரில் ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சித்த மருத்துவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரை சார்ந்த மதி என்பவர் அரக்கோணத்தில் சித்த மருத்துவராக பணிபுரிந்து வரும் நிலையில் பேருந்தில் சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வசமாக சிக்கினார். தமிழ்நாட்டில் தோல் மற்றும் தோல் அல்லாத காலணி துறையில் 12,100 கோடி ரூபாய் முதலீடுகள் வந்தடைந்துள்ளதாக மத்திய காலணி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் முரளி தெரிவித்தார். சென்னை சிவானந்த சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த வருடம் முதல் காலணி பயிற்சி வகுப்பில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே வையாவூர் சாலை லெவல் கிராசிங்கை கடக்க முயன்ற பெண் சறுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டதால் தண்டவாளத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். சாலை கரடு முரடாக இருப்பதால் நாள்தோறும் விபத்து ஏற்படுவதாகவும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ரயில்வே போலீசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரசு மருத்துவரை அரசு மருத்துவமனையில் பார்ப்பதை விட தனியார் மருத்துவமனையில் தான் அதிக நேரம் பார்க்க முடிவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் செய்தியாளர் புகார் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செய்தியாளரை பார்த்து தனியார் மருத்துவமனையின் தூதராக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரும் காவல்துறை மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசை வலியுறுத்தி உள்ளார். மேலும் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி இந்து மத மடாதிபதிகளை துன்புறுத்தி குறிப்பிட்ட சில சமூகத்தினரின் வாக்குகளை கவரலாம் என்று திட்டமிடுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார்.
அமெரிக்கா ஜப்பான் இடையே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் சில நாடுகளுடன் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஜப்பான் அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை புரட்டி எடுத்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 234ஆக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் பஞ்சாப் மாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் எல்லையில் வானுயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. முதல் முறையாக காசாவின் டைர் அல் பலாவின் தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களுக்குள் இஸ்ரேலிய டாங்கிகள் நுழைந்துள்ளன. மத்திய துருக்கியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். விஃபா புயல் காரணமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் மத்திய வியட்நாமில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. விஃபா புயல் காரணமாக பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் பொதுமக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். கொசாவோ தலைநகர் பிரிஸ்டினாவில் வெப்ப அலை வீசுவதால் லாரிகள் மூலம் தெருக்களில் தண்ணீர் ஊற்றி குளிர்விக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. வெப்ப அலை 40 டிகிரி செல்சியஸாக உள்ள நிலையில் வனப்பகுதிகளில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. மேலும் சாலைகளில் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்துள்ள இந்திய அணி 264 ரன்கள் குவித்துள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்படி பேட்டிங்கை துவங்கிய இந்திய அணி 83 ஓவர்களை எதிர்கொண்டு 264 ரன்கள் எடுத்துள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் 10 இடங்கள் ஏற்றம் கண்டுள்ள இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா 23வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா தொடர்ந்து முதலிடத்திலும், பந்துவீச்சாளர்கள் தரவரிசையில் இங்கிலாந்தின் சோஃபி எக்லஸ்டன் நம்பர் 1 இடத்தில் நீடிக்கின்றனர். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி 2வது சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. சீனாவின் சாங்சோ நகரில் நடைபெற்ற போட்டியில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய சாத்விக் சிராக் ஜோடி 21-13, 29-9 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்றில் வெற்றி பெற்ற முன்னணி வீரரான பென் ஷெல்டன் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய பென் ஷெல்டன் 6-3, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் மெக்கன்சி மெக்டொனால்டை வீழ்த்தினார். வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் தோல்வியடைந்த இத்தாலி வீரர் முசட்டி தொடரிலிருந்து வெளியேறினார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முசட்டி முதல் செட்டை 6-3 என வென்றார். தொடர்ந்து அடுத்த 2 செட்களை 6-2, 6-3 என கைப்பற்றிய கேமரூன் நூரி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபு புதிதாக வாங்கிய தனது சொகுசு காருக்கு பூசை செய்தார். அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் ரெட்ரோ படத்தின் அன்சீன் லுக் டெஸ்ட் புகைப்படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சூர்யாவின் 2D மற்றும் கார்த்திக் சுப்புராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த ரெட்ரோ திரைப்படம் கடந்த மே 1 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைந்தது.
நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது 46வது படத்தின் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கும் படத்தை இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்குகிறார். மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டான்டன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். படத்தில் நடிப்பதற்காக வாங்கிய முன்பணத்தை திருப்பி அளிக்காததை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் 5,90,00,000 ரூபாய்க்கான உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய நடிகர் ரவி மோகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடுத்த கால்ஷீட்டில் படத்தை தயாரிக்காததால் தயாரிப்பு நிறுவனம் தனக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கேட்டு நடிகர் ரவி மோகன் பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்திலிருந்து இசையமைப்பாளர் இளையராஜா பெயரை நீக்கிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனிதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இளையராஜா தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சோனி மியூசிக் நிறுவனத்திடமிருந்து ராத்திரி சிவராத்திரி பாடலை வாங்கியதாக தெரிவித்தார். விஜய் ஆண்டனி நடித்து இசையமைக்கும் சக்தி திருமகன் படத்தின் மாருதோ பாடல் இன்று காலை 11 மணிக்கும், ஜில் ஜில் பாடல் மாலை 6 மணிக்கும் வெளியாகும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. விஜய் ஆண்டனியின் 25வது படமாக உருவாக்கியுள்ள சக்தி திருமகன் படத்தை விஜய் ஆண்டனி தயாரிக்க அருண் பிரபு எழுதி இயக்கியுள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு பிறகு இயக்குனர் வினோத் தனது அடுத்த திரைப்படத்தை நடிகர் தனுஷை வைத்து இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு சாம் CS இசையமைக்க உள்ளதாக சமீபத்திய பேட்டியில் அவர் உறுதி செய்த நிலையில் திரைப்படம் அடுத்த ஆண்டு தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை தமன்னா கவர்ச்சியான உடையில் நிகழ்ச்சி ஒன்றில் ரேம்ப் வாக் செய்யும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நீண்ட நாட்களாக தமிழ் சினிமாவில் கமிட் ஆகாமல் உள்ள நடிகை தமன்னா அவ்வப்போது பெரிய நடிகர்கள் படத்தில் நடனமாடி தனது ரசிகர்களை வசியப்படுத்தி தக்க வைத்துள்ளார். இதனிடையே ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி ஒன்றில் அவர் ரேம்ப் வாக் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. 5 ஆண்டுகளாக சொந்த வீட்டிலேயே துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி வருவதாக தீராத விளையாட்டு பிள்ளை பட நடிகை தனுஸ்ரீ தத்தா கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். போலீசிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு புகார் அளித்தால் நேரில் வந்து புகார் அளிக்கும்படி கூறுவதாகவும் வேதனை கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த தட்டாஞ்சாவடியில் உள்ள துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 7ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுமார் 1 டன் மலர்களை கொண்டு கோயில் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆடி அமாவாசையை ஒட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இரவு முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆண் பக்தர்கள் அலகு குத்தி பறவை காவடி எடுத்து வந்த நிலையில் பெண் பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி வந்தனர். மேலும் பெண் பக்தர்கள் கோவிலில் விளக்கேற்றியும் கும்மி அடித்தும் வழிபாடு செய்தனர். டிவிஎஸ் நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட RTR 310 என்ற மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்துள்ளது. ப்ளூடூத் இணைப்பு வசதியுடன் கூடிய 5 அங்குல TFT டிஸ்பிளேவுடன் புதிதாக ட்ராக் டார்க் கண்ட்ரோல் அம்சமும் இடம்பெற்றுள்ளது. தொடக்க ஷோரூம் விலை சுமார் 2,40,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.